கொஞ்சம் பொறுத்துக்க உத்தரா. உன் நிச்சயதார்த்த அன்னைக்கு ஓடி போயிடலாம். ஏய், நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே போயிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதுல ஒரு பிளான் வச்சிருக்கேன். பிளானா? என்ன பிளான்? அது நிச்சயதார்த்த அன்னைக்கு உங்க அம்மா அப்பாவோட கான்சென்ட்ரேஷன்லாம் மாப்பிள்ளை வீட்டு சைடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம ஓடி போறது ஈஸியா இருக்கும். அதான் என்னோட பிளான். நிஜமா? அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? ஏய் கம் ஆன் உத்தரா. உத்தரா, ஓடி போறதுங்கிறது திருச்செந்தூர் கடல்ல கால் நினைக்கிற மாதிரி ஜாலியான விஷயமா என்ன? அதுக்கு நான் எவ்வளவு ஏற்பாடு பண்ணும் தெரியுமா? ஆம்பளைங்க கஷ்டம் உனக்கு எங்கேருந்து? உத்தரா அங்க பாரு. உத்தரா திரும்பி பாரு. ஏய், என்ன நீ சும்மா விரட்டிக்கிட்டே இருக்க? யாரோ ஒரு பொண்ணு நம்மளே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. போய் சொல்லாத. பொண்ணு நம்மள பாக்குதா இல்ல அந்த பொண்ணு நீ? இவளா? இவளானா? இவள உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இந்த பொண்ணு நான் இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. ஓஹோ, ஊர்ல இருக்கிற அத்தனை பொண்ணும் ஐயா கத்துப்படியோ? உத்தரா, அவ நம்ம கிட்ட வந்துட்டா. நீ ஒன்னும் பயப்படாத. இவ ரங்கண்ணன் பேத்தி, எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற சமயக்காரி. சமையல்காரியா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏய் சக்தி, உனக்கு இங்க என்ன வேலை? என்ன விடுங்க உத்ராமா, எனக்கு இங்க என்ன வேலைன்னு யாரும் கேட்க போறதில்ல. ஆனா அண்ணாச்சி மக உத்ராக்கு குளத்தங்கரையில என்ன வேலைன்னு ஊரே கேட்க போகுது. அப்படியெல்லாம் கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். ஒரு சமையல்காரிக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். கிளம்பு முதல்ல. ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. நான் படிச்ச காலேஜ்ல உத்தரா படிச்சா. வந்த வழியில ஜஸ்ட் ஒரு ஹலோ சொன்னேன், வேற ஒன்னும் இல்ல. நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச வரல. சக்தி, இல்லம்மா, உங்க மேல அக்கறைப்பட எனக்கு உரிமை இருக்கு. மத்தபடி கண்டவங்களுக்கு தான் பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. ஏய், பார்த்து பேசு. கேவலம் ஒரு சமயக்காரி நீ கோட்டையூர் நாகவள்ளி பையனை அவமானப்படுத்திட்டு இங்கிருந்து போயிருவியா? உத்ராமா, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சயதார்த்தம் நடக்க போற பொண்ணு நீங்க. இப்படி வேற ஒருத்தரோட ஒளிஞ்சு இருந்து பழகிறதும் ஓடி போறதுக்கு பிளான் பண்ணறதும் பெரிய தப்பு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உத்ராமா. ஏய் சக்தி, சக்தி, ஏய் நில்லு. எது சரி எது தப்பு நான் பாத்துக்கிறேன். நீ உன் வாயை மூடிட்டு இருந்தா அது போதும். ஏய் உத்ரா, அவ வாய் முட்டி இருப்பான்னு எனக்கு தோணல. அவ போய் உங்க அப்பாட்ட சொல்ல போறா. அதுக்குள்ள போய் மடக்கு போ. போ உத்ரா. சக்தி, ஏய் சக்தி நில்லு. சக்தி, சக்தி ப்ளீஸ் நில்லு. ஒண்ணுதான். அப்பனே முருகா, என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து கல்யாணமும் நல்லபடியா முடியணும்ப்பா. ஏய் சக்தி நில்லு. சக்தி, அக்கா, சக்தி ப்ளீஸ் நில்லு. ஒண்ணுதான். எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா. நீ தம்பி கூட விளையாடு. சக்தி, சக்தி, ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம முதல்ல உள்ள போய் விளையாடுங்க. போங்க. சக்தி, சரி சரி வாடா. சக்தி ப்ளீஸ் ஒரு கேளு. சக்தி, சக்தி, ஏய் சக்தி நில்லு. அப்படியா? ஏய் சக்தி, என்ன பண்ண போற? நீங்க சொல்றது எதையும் நான் கேட்க போறதில்ல. அண்ணாச்சி கிட்ட நான் பார்த்ததை சொல்லதான் போறேன். சொன்னா என்ன ஆகும் தெரியும். என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்ன ரெண்டு பேரும் முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது வந்துமா, என்ன வந்து போயின்னுகிட்டு? இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு. எதுக்கு அண்ணாச்சி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? அவர் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காருல்ல.
அண்ணாச்சிக்கு வெயில் கெதமா மோரோ பணகமோ தட்டுமான்னு கேக்குதான். பரவாயில்லையே, வந்த கொஞ்ச நாள்லயே சொந்த வீடா நினைச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறியேம்மா. ஐயோ, நான் இருக்கும்போது இதெல்லாம் நீங்க எதுக்கு கொண்டு வரீங்க? கொடுங்க, நான் மடிச்சு வைக்கிறேன். ஏய், நல்லா இருக்குடிமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லார் வேலையும் பாதியா குறைஞ்சு போச்சு. நானும் என் உடம்பு இருக்கிற வாகுக்கு தொட்டும் தொடாமையும் பட்டும் படாமையும் சின்ன சின்ன வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன நீ உட்கார வச்சு நோயாளி ஆக்கிடாதம்மா. போ, போய் அண்ணாச்சியை கவனிப்போ. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறிய? ஆம்பளை பசங்க கல்யாணமா என்ன பட்டு போடாம பண்றதுக்கு? ஏன் பொண்ணு கல்யாணம் மாப்பிள்ள? வெற்றிவேல் குடும்பத்து கல்யாணம்னா சும்மா வாங்குறேன். உங்க அப்பாரு ஆசைப்பட்டபடியே கல்யாணத்தை திருச்செந்தூர் கோவில்ல ஜாம் ஜாம் நடத்திடுவோங்கிறேன். அது மட்டும் இல்ல, சடங்கு சம்பிரதாயம் சாப்பாடெல்லாம் அரண்மனையில நடக்கிறது மாதிரி அமக்கலப்படுத்திடுவோங்கிறேன். என்ன மாப்பிள்ள எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? அது சரி, முதல்ல என் வீட்டுக்கு போன் பண்ணிருக்கிய, போனை உத்தரவாட்ட கொடுக்கட்டுமா? முதல்ல என் வீட்டுக்கு போன் பண்ணிருக்கிய, போனை உத்தரவாட்ட கொடுக்கட்டுமா? நான் ஊருக்கு தான் மாப்பிள்ள போலீஸ்காரன், உத்தரவுக்கு பாசக்கார அப்பா. இதுல தப்பு சரி என்ன இருக்குதுங்கிற? உங்களுக்கு உத்தராவுக்கு நீங்க பெரியவங்க எல்லாம் பார்த்து நாங்க முடிவு பண்ணதாச்சே. நீங்க 2 பேரும் பேசுற என்ன தப்புங்கிற? கொஞ்சம் இருங்க, உத்தராட்ட போன கொடுக்குறேன். உத்தரா, நீ இங்கதான் இருக்கியா? அண்ணாச்சி, இருமா, மாப்பிள்ள லைன்ல இருக்காரு, கொஞ்சம் பேசுமா. நீ எதுக்குல சக்தியை பாக்குற? அப்பா நானே பேசணும்னு சொல்றேன்ல, தைரியமா வந்து பேசல. இந்த பாரு, ஊர் உலகத்துல இருக்க பொண்ணெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீ வெற்றிவேலு பொண்ணுல, நீ அப்படியா வந்து தைரியமா பேசல? இல்லப்பா, வேண்டாம். என்னால இப்படி பேசுற? மாப்பிள்ள தப்பா நினைச்சுக்க போறாரு. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் ஏதோ கூப்பிடுறேன். இல்ல வந்து பேசல. பரவாயில்லப்பா, தப்பா நினைச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, என்னால முடியாது. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. என்ன பொண்ணுல நீ? அண்ணாச்சி, மாப்பிள்ள லைன்ல இருக்காங்கல்ல, பேசிட்டு அப்புறமா பேசுறேன். மாப்பிள்ள உத்ரா ரொம்ப வெக்கப்படுறா. இது வரைக்கும் வெளி ஆம்பளைங்கள்ட்ட யார்ட்டையும் பேசுனது இல்லைல்ல, அதான் நான் மறுபடியும் போன் போட்டு கொடுக்குறேன். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, சரியா? சரி. என்ன சொல்லு? அண்ணாச்சி, அது எது வந்து சார்? ஏய் ஜான், ஏய் வாடா. அண்ணாச்சி வந்திருக்காங்கல்ல, பேசிட்டு அப்புறமா வந்து பேசுறேன். சக்தி, அண்ணாச்சி, உத்ரா தலைவலிக்குதுன்னு சொன்னால, ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டு கொடு. வா ஜான், வா. நான் சொல்றது கேளு, சும்மா இரு முதல்ல. அம்மா, அம்மா, என்னடி திடீர்னு அம்மாவை கொஞ்சற? அம்மா, நான் சக்தி, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா, இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேனா, நீ எனக்கு டக்குன்னு பதில் சொல்லுவியா? என்ன? இப்ப நீ எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேல்ல? ஆமா. இந்த நேரத்துல நான் ஒருத்தனை காதலிக்கிறேன்னு யாராவது வந்து உன்கிட்ட சொன்னா நீ என்னமா பண்ணுவ? என்னடி சொன்ன? இந்த விஷயம் என் காதுல விழறதுக்கு முன்னாடியே நான் உத்தரத்துல தொங்கிருவேண்டி. நீ ஏன் குழந்தையாச்சே, நீ அப்படியெல்லாம் பண்ண மாட்ட. சக்தி, உள்ள வாமா. புரிஞ்சுதா? போ, போய் காஃபி எடுத்துட்டு வா. சக்தி, இப்ப பாரு, என்னையா திட்டுற? மாப்பிள, அத்தை, வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் வேலைக்கு கரெக்ட் டயத்துக்கு போயிடணும். அத்தை, தியேட்டருக்கு போகணும்ல? தியேட்டருக்கு தான் அத்தை போயிட்டு இருக்கேன். வர்ற அத்தை. ம், அத்தை உங்க போன் தான் அடிக்குது அத்தை. இந்த ஹலோ, யாரு? ஏ நாகவல்லி, நான் யாரு நான் கேக்குறேன்.
உன்னை பெத்த ஆத்தாக்கு ஆத்தா பேசுறேன்டி. புரியலையே கண்ணு. உனக்கு எப்படி புரியும்? நீதான் ஊரா சொத்த கொள்ளை அடிச்சு அடிச்சு கொழுப்படுத்து போனவளாச்சே. இத பாரு கண்ணு, அனாவசியமா பேசக்கூடாது, அப்புறம் அது நல்லா இருக்காது. அத்தை போன்ல யார் அத்தை? அது ஒண்ணும் இல்ல, நீங்க வேலைக்கு புறப்படுங்க. பொம்பளையா லட்சணமா குடும்பம் நடத்தாம அள்ளி ராஜ்யம் நடத்துறவதானே நீ? இத பாரு கண்ணு, எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசு, அதான் நல்லது. ஏன் அந்த அப்பாவி மருமக சின்ன பொண்ணு கண்ணுல விரல விட்டு ஆட்டுற மாதிரி ஏமாண்டியும் உருட்டுறதுக்கா? அத்தை என்னத்த உங்க முகம் அஷ்ட கோணம்லாம் அங்க இங்கி திசை மாறி பறக்குது. போன்ல யார் அத்தை? யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கா. நல்லா இருக்கட்டும். அத்தை அந்த போனை கொடுங்க. உங்க பர்மிஷனோட ஸ்பீக்கரை ஆன் பண்ணட்டுமா? ம். ஏய் யார் நீ? நான் கண்ணா பின்னான்னு வளர்ந்து வர்ற அரசியல்வாதி பிஎம் பேசுற. யாரு நீ? டேய் முட்டா பீஸ், அத்தை என்ன பத்தி யார்கிட்டயாவது வெளியில சொன்னீங்களா? என்ன முட்டா பீசுங்கறா? வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துகிட்டு மாமியாருக்கு ஜால்ரா அடிக்கிறியே, உனக்கு வெக்கமால? அத்தை அத்தை பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஃபுல் டீடைல எல்லா ஜாதகத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாத்த. டேய் ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லிரு, இல்ல டெல்லி வரைக்கும் போய் சிபிஐ நான் கூட்டிட்டு வந்துருவேன். சொல்லு யாரு நீ? இந்த ஊரை தாண்டறதுக்கு பக்கில்ல, இதுல உனக்கு டெல்லி வேற கேக்குதா? இத பாரு, நீ டெல்லிக்குல அமெரிக்காக்கே போனாலும் ஓ பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கிற பேய வரட்டவே முடியாது. அத்தை உங்க பொண்ணுக்கு பேய் பயம் இருக்கிறத கூட சொல்றாத்த. இவன் பயங்கரமான ஆளா இருப்பா. என்ன மாப்பிள்ள நீங்க அவளுக்கு சரிசமமா பேசிக்கிட்டு? இல்லத்த எனக்கு புரிஞ்சு போச்சத்த. இதெல்லாம் அந்த அண்ணாச்சியோட வேலையாத்தான் இருக்கு அத்தை. குரலா மாத்தி பொம்பளை மாதிரி பேசுறான் அத்தை. இவன் மிமிக்கிரியில பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. நம்ம கூட நேருக்கு நேர் நின்னு மோத முடியாம இப்படி ஆளை வச்சு குள்ள நரி வேலை பாக்குறான் அவன். அண்ணாச்சி தெய்வம், அவர் குடும்பம் ஒரு கோவில். அவங்கள பத்தி பேச உங்க யாருக்கு யோகியதை கிடையாது, முரட்டு பசங்களா. ஏ நாகவல்லி, நீயும் கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுக்க. நாய் தான் வால் ஆட்டணும், வாலு நாய் ஆட்டக்கூடாது. பொம்பளையா நடந்துக்க லட்சணமா. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போமா? அடி செருப்பால. ஏன் மச்சான் கடைசியா நாயின்னு சொன்னாலே அது உங்களையா இல்ல அத்தையவா? மாப்பிள இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல அவ யாருன்னு எனக்கு தெரியணும். வந்திருக்கிற நம்பரை வச்சு யாருன்னு கண்டுபிடிங்க. எங்க கண்டுபிடிக்கிறது? அவ போட்ட போர்ல நம்பரை கூட பார்க்க தோணல. அத்தை விவரமாத்தா கேம் ஆடி இருக்கிறா. போன்ல நம்பர் வராம பிரைவேட் நம்பர்னு எழுதுதான் வந்திருக்கு. சரி விடுங்க, நாய் கடிக்குதுங்கிறதுக்காக நாயை நம்ம திரும்ப கடிக்கவா முடியும்? அவன் நாயின்னு சொன்னா அத்தையும் நாயின்னு சொல்லுது. சபாஸ், சரியான போட்டி. உத்ராமா, இன்னாங்க காஃபி. சரி, நான் இங்க வச்சுட்டு போறேன். சக்தி, சாரி, நான் ஏதோ யோசனையில இருந்தேன், அதான் நீ வந்ததை கவனிக்கல. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? இங்க வாயேன். உட்காரு. ஐயோ, எனக்குள்ள வேலை இருக்கான்னு தேடுவாங்க. உட்கார சக்தி. என் அண்ணி இருக்காங்களே, அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எப்ப பாரு உன்னையே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. சக்தி, நீ இந்த வீட்டுக்காக எவ்வளவுதான் வேலை செய்வ சொல்லு? காஃபி எனக்கு தான் எடுத்துட்டு வந்தியா? நீ குடி.
எனக்கா? ம். ஐயோ வேண்டாம். ஏன் சக்தி, நான் வெளியே வச்சு உன்னை திட்டினேன்னு என் மேல கோவமா இருக்கியா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல. பின்ன ஏன் இப்படி பட்டும் படாம இருக்க? என் அம்மாவும் அப்பாவும் உன்னை சொந்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிறாங்க. ஆமா, அப்போ காஃபியை குடி. அது அவங்களோட பெருந்தன்மை. அதுக்காக நான் எப்படி வேணா நடந்துக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. சக்தி, உட்கார சக்தி. அதத்தான் நானும் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதே மாதிரி நீ என் விஷயத்துல நுழையறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் காஃபி குடிச்சேனா சாப்பிட்டேனா அதோட நீ நிறுத்திக்க. அதுக்கு மேல நான் யார பாக்குறேன், யாரோட பேசுறேன், யார காதலிக்கிறேன்னு நீ கவலைப்பட தேவையில்லை. இதுதான் விஷயமா? இந்த காஃபியை குடிங்க. இப்ப புரிஞ்சுதா? நீ யார்கிட்டயும் எதை பத்தியும் மூச்சு விடக்கூடாது. ஏய் ஏய், இதுக்கு மேல அப்பா கிட்ட எதுவும் பேச மாட்டேல்ல? அது எப்படி பேசாம இருக்க முடியும்? உங்க அப்பா என்ன சொந்த பொண்ணா நினைக்கிறாரு, நீங்க தானே சொன்னீங்க. அப்ப இதுவும் என் கடமை தானே? உண்மைதான் சக்தி. இனிமே நான் உன்னை என் கூட பிறந்த அக்காவா ஏத்துக்கிறேன். என்ன சக்தி, அதுக்கு அடையாளமா இந்த வளையல நீ வச்சுக்கோ. புடி. புரியுது உத்ரா, நல்லா புரியுது. கண்ணு பார்த்தத வாய் சொல்லக்கூடாதுன்னு கைக்கு பூட்டு போடுறியா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ வச்சுக்கோ. நீ என்ன உறவா நினைக்கிறது உண்மைன்னா அவனை பாக்குறது நிறுத்திக்க. அதுதான் எனக்கு சந்தோஷம். ஐயோ சக்தி, நான் அவனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அண்ணாச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போன அப்புறம் இனிமே உன் காதலை பத்தி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. உன் மேல உயிரே வச்சிருக்கிற உங்க அப்பாக்கு தெரியாம கண்ட இடத்துல அவனை சந்திச்சு பேசுறது பெரிய துரோகம். இதெல்லாம் நீ ஆரம்பத்திலேயே யோசிச்சு நடந்திருக்கணும். ஐயோ சக்தி, புரியாம பேசாத. உனக்கு இந்த வீட்டோட சரித்திரமே தெரியாது. இந்த வீட்ல காதலுக்கு மரியாதையும் கிடையாது, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க அனுமதியும் கிடையாது. அது ஏன் பழைய கதையா இருக்க கூடாது? நீ மட்டும் அவசரப்பட மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. நானே அண்ணாச்சி கிட்ட பேசி உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிடுறேன். ஐயோ, நீ சொல்றதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல சக்தி. அதனாலதான் அழகுதுரை ஓடி போலாம் வான்னு சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன்.